பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஹெவன் டிவியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்தில் நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி கொஞ்சம் நேரம் ஜெபித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? என்னோடு இணைந்து எல்லோரும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கிற தேவனே உம்மை நெஞ்சோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், போதுமானவர். எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஒருபோதும் தீமை செய்யாத தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்களுக்கு ஜெயத்தை தருகிற தேவன் நீர் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. காலைதோறும் உடைய கிருபை புதிதா இருக்கிறதே. உடைய புதிய கிருபையினால் கர்த்தாவே ஒவ்வொருவரை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்கு தேவையான கிருபையை தாங்க, இந்த நாளுக்கு தேவையான அபிஷேகத்தை தாங்க, இந்த நாளுக்கு தேவையான உடைய வல்லமையை தாங்கப்பா. இந்த நாளுக்கு தேவையான உடைய பலத்தினால் எங்களை இடைக்கட்டி கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் அப்பா. அப்பா அந்த புதிய நாளை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தாங்கப்பா. இந்த ஹெவன் டிவியின் வாயிலாக அப்பா இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய குடும்பத்தில கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆசீர்வாதத்தை பொழிந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த காலை நேரத்துல கர்த்தர் புதிய பலத்தினால ஒவ்வொருவரை இடை கட்டுவீராக. சோர்ந்து போன அனுபவங்கள் மாறட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாட்கள்ல செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாள்ல உங்க பிள்ளைகள் அப்பா விரும்பி ஐயா எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. உங்க பிள்ளைங்க போகும் பொழுது வரும் பொழுதும் கர்த்தர் பிரயாணங்களை வாய்க்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. செய்கிற பிசினஸ் கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இதை பார்த்து கொண்டிருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கர்த்தர் ஒவ்வொருவரும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவருடைய இருதயத்தின் ஆழத்துல காணப்படுகிற ஏக்கங்கள் விருப்பங்கள் நிறைவேற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
உங்க புதிய கிருபையினால ஒவ்வொருவரை நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல கர்த்தாவே ஸ்தோத்திரங்க கர்த்தாவே. எத்தனையோ பேர் பலவிதமான வியாதியில பலவீனத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த நாள்ல புதிய பலத்தினால கர்த்தர்கிட்டே கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். யாரும் அப்பா பலவீனம் என்று சொல்லக்கூடாது. கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாள்ல புதிய கிருபைக்குள்ளாய் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து தேவ கிருபைக்குள்ளாய் எங்களை மூடிக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் தீமை செய்யாத தேவன். நம்ம அந்த விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓடும் பொழுது கர்த்தர் நமக்கு அதிகமான பலனையும் கிருபையும் தருவாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக நம் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் என்ன, கர்த்தர் நம்மளோடு பேச நினைக்கிற வார்த்தை என்ன அப்படின்றத நம்ம சிந்திக்கலாம். சங்கீதம் 18:32 வசனம். சங்கீதம் 18:32. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. ஹல்லேலூயா. நம்மளுடைய இன்னைக்கு நம்மளை ஒரு புதிய பலத்தினால கர்த்தர் நிறைக்க போகிறார். தேவனுடைய பலன் எதற்கெல்லாம் நமக்கு கர்த்தருடைய பலன் தேவைப்படுது, தேவ பலன் இன்னைக்கு நமக்கு எதுக்கெல்லாம் அவசியப்படுதுன்றதை நம்ம சிந்திக்கலாம். கர்த்தர் நமக்கு இன்னைக்கு பலனை தருவாராக. முதலாவது நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தருடைய பலன் நமக்கு எதுக்காக தேவை அப்படின்னா, நம்ம ஓடுவதற்கு, நம்மளுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடி முடிக்க நமக்கு கர்த்தருடைய பலன் மிகுந்த அவசியமா இருக்கு. இப்படி நம்மளுடைய ஓட்டத்தை எப்படி ஓட வேண்டும்? பொறுமையோடு ஓட வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை நம்ம பொறுமையோடு ஓடணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கர்த்தருக்காக ஓடுகிறத நிறுத்தவே கூடாது. நம்ம நான் ஸ்டாப்பா ஓடணும், பொறுமையா ஓடணும். இதற்கு நமக்கு மிக மிக அவசியமான ஒன்று தேவனுடைய பலன். இந்த கர்த்தருடைய பலனை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் போதுதான் இந்த பலன் நமக்கு கிடைக்குது. அதனாலதான் இங்க வாசிக்கிறோம். 30வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த நாள்ல புது பலனை தரப்போகிறார். அததான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க உள்ளத்தின் ஆழத்துல சோர்ந்து போனவர்களாய், துக்கம் நிறைந்தவர்களா, பலன் இல்லாதவர்களாய் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய சமூகத்துல நீங்க காத்திருங்க. காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் புதிய பலத்தினால் இடை கட்ட போகிறார். அவர் ரெடி ஆயிட்டார், நீங்களும் ரெடி ஆயிருங்க. தேவ சமூகத்துல காத்திருக்க ரெடி ஆகுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது புதிய பலன் நம்மளை ஆட்கொள்ளும். அதனாலதான் 2 தீமோத்தேயு 4:7 சொல்லப்பட்டிருக்கு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய பலன் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஓட்டத்தை நம்ம ஜெயமாய் முடிக்க முடியும். ஹல்லேலூயா. அடுத்ததாக நமக்கு பலன் எதற்காக தேவை அப்படின்னா, பயம் நீங்குவதற்கு. சங்கீதம் 27:1 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 27:1, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? நமக்கு பயத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு தேவ பலன் அவசியப்படுது. இந்த நாட்களில் பலவிதமான பயங்கள் நமக்குள்ள உண்டாகுது. பயத்திற்கான காரணம் என்ன? நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசம். அதாவது ஒரு நம்பிக்கையற்ற நிலைமை தான் நமக்கு பயமா இருக்கும். இப்போ ஒரு வீட்டுக்குள்ள போகணும், புதிதா ஒரு ரூமுக்குள்ள போகணும் அப்படின்னா நமக்குள்ள மனசுக்குள்ள இது நம்ம போயிடலாம், ஒன்றும் ஆகாது அப்படின்ற ஒரு தைரியம் இருந்துச்சுன்னா நமக்குள்ள பயம் இருக்காது. ஆனா என்ன நடக்குமோ, இவங்களை போய் பார்க்கும் பொழுது என்ன சொல்லுவாங்களோ, இன்னைக்கு இந்த கடன்காரர்களை சந்திக்கும் பொழுது இவங்க என்ன சொல்லுவாங்களோ, என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்களோ, என்ன பேசுவாங்களோ, என்னை நிந்திப்பாங்களோ, இப்படின்ற ஒரு பயமும் நம்பிக்கையற்ற நிலைமையும் தான் நம்மளுடைய வாழ்க்கையில பயத்தை உண்டாக்குகிறது. இப்படிப்பட்ட பயத்திலிருந்து நம்ம வெளியே வரணும்னா தேவனுடைய பலன் நமக்கு மிகுந்த அவசியமா இருக்கு. அப்போ இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பலன் நம்ம உள்ளத்துல தேவ அன்பு நிரப்பப்படும் பொழுது நமக்குள்ள தேவ பலன், புதிதான தேவ பலன் நம்ம இடை கட்ட ஆரம்பிக்குது. அப்போ தெய்வ பயம்ன்றது வேற, தேவ அன்புன்றது வேற. இந்த ரெண்டுமே நமக்குள்ள
சம அளவில் இருக்கணும். தெய்வ பயம் அப்படின்னா தேவனுக்கு பயப்படுறோம், நம்ம தேவனுக்கு பயந்து ஒரு சர்ச்சுக்கு போகிறோம், தேவனுக்கு பயந்து ஒரு காணிக்கையை போடுறோம், தேவனுக்கு பயந்து இதை செய்கிறோம் அதை செய்கிறோம், இதெல்லாம் தேவனுக்கு பயப்படுற ஒரு காரியம். ஆனால் தேவ அன்பு என்பது அது அல்ல. தேவனோடு நம்மளை நெருங்க வைக்கும். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா நம்ம அவங்களுக்கு பயந்து பயந்து செய்ய மாட்டோம். அவங்க மேலே உள்ள பிரியத்தில், அவங்க மேலே உள்ள அன்புல அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்வோம். அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அவங்கள உட்கார வச்சுட்டு நம்ம பாட்டுக்குள்ள ஆஃபீஸ் போயிட மாட்டோம், வீட்டை பூட்டி வச்சுட்டு. இதே போல தான் தேவனை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய இருதயத்தில் முக்கியமான இடத்துல தேவனை வச்சிருப்போம். ஏதோ ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நம்ம வேலைகளை பார்த்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு தேவ அன்பு இல்லை. தேவ அன்பு இல்லைன்னா தேவ பலன் நம்மளை சூழ்ந்து கொள்ளாது, தேவ பலன் நம்மளை இடைக்கட்ட முடியாது. அப்போ தேவ பலத்தினால இன்னைக்கு நிரப்பப்படணும்னா தேவ அன்பினால நம்மளுடைய உள்ளம் முதலாவது நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக நமக்கு தேவ பலன் எதற்காக முக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மூன்றாவதாக சாட்சியாக ஜீவிப்பதற்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாட்களில் சாட்சியாக வாழுவதற்கு நமக்கு தேவனுடைய பலன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் சாட்சியாய் வாழுவதற்கு நமக்கு மிகுந்த தேவனுடைய பலன் அவசியமாக இருக்கிறது. அப்போ சாட்சியாய் வாழணும். சாட்சி சொல்றது வேற, சாட்சியாய் வாழ்வது வேற. சாட்சி சொல்றது எல்லாருக்குமே ஈஸி. கர்த்தர் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் அதை சொன்னா நமக்கு நாவும் பத்தாது, நாட்களும் போதாது. அப்படி ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா நாம கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ்றோமா? அதுதான் இங்க முக்கியம். அதற்கு நாம சாட்சியாய் வாழணும்னா தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்படணும். நமக்குள்ள தேவ பலன் அவசியமானது. தேவ பலன் நமக்குள்ள இருந்தாதான் நம்ம தேவ பலத்தினால இடைக்கட்ட முடியும். தேவ அன்பினால நிரப்பப்படணும். அப்போ சாட்சியாய் வாழணும். குடும்பத்துல சாட்சியாய் வாழணும். நம்மளுடைய கணவனே நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும், நம்மளுடைய மனைவியே நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும், நம்மளுடைய சொந்த பிள்ளைகள் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். அப்படி இருக்கோமா? இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் தனிமையாக கூப்பிட்டு நம்ம ஹஸ்பண்ட் கிட்டேயோ இல்லைன்னா நம்ம ஒய்ஃப் கிட்டேயோ நம்மளை கூப்பிட்டு பேசினாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னே தெரியாது. அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் அடுக்கி வைப்பாங்க. அப்படி வாழக்கூடாது. நம்ம ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சந்தோஷமா சாட்சியாய் வாழணும். கர்த்தருடைய இந்த சாட்சியாய் வாழுவதற்கு என்ன அவசியம்ன்றது கடைசியா சொல்றேன். அடுத்ததாக மாமியார் மருமகளுக்கு இடையே ஒரு சாட்சி தேவை. இந்த உலகத்தில் எதை வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் இந்த காரியத்தை பெற்றுக்கொள்வது மிக மிக அரிதான ஒரு காரியம். அப்போது மாமியார் மருமகளுக்கு இடையே ஒரு சாட்சி தேவை. மாமியார் மருமகளை குறித்து ஒரு சாட்சி சொல்லணும், மருமகள் மாமியாரை குறித்து ஒரு சாட்சி சொல்லணும். இந்த காரியத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். சில நேரங்களில் நம்ம எவ்வளோதான் நன்மையை செய்தாலும், நம்ம எவ்வளோதான் நன்றியாய் நடந்தாலும் நம்மளை குறித்து அவதூறான காரியங்களை சொல்லுகிறார்கள் அப்படின்னா அதுக்கு நம்ம கவலைப்படவே வேண்டாம். ஆனால் நாமளா இருந்துகிட்டே இருக்கணும். மீன்களை கவனிச்சு பாருங்க. கடல் ஃபுல்லா மீன் இருக்கு, ஆனா நமக்கு மீனுடைய வாசனை வரவே செய்யாது. ஆனா செத்து மீன்கள், சந்தையில் இருக்கிற மீன்களை பாருங்க நாற்றம் எடுக்கும். எதற்காக அப்படின்னா அது செத்து போச்சு. மீனுடைய தன்மை என்ன? எதிர்த்து போராடக்கூடிய ஒரு அனுபவம். அப்போ நம்ம வாழ்க்கையில எத்தனை எதிரான சூழ்நிலைகள் வந்தாலும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து நம்ம போராடி ஜெபிக்கணும், போராடி ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும். தண்ணி ஓடுகிற பக்கமாய் மீன் ஓடாது, எதிர்த்து நீந்தி வரும். அப்பதான் அதால வாழ முடியும். நம்மளும் நம்ம வாழ்க்கையில எத்தனை சோதனைகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை துக்கங்கள் வந்தாலும் நம்ம அதெல்லாம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து போராடி மேற்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் இந்த நாட்கள்ல பெண்களாகிய ஒவ்வொருவருக்கும் தேவை. கர்த்தர் அதை தரப்போகிறார் உங்களுக்கு. இன்றைக்கு தேவ பலத்தினால உங்களை இடைக்கட்ட போகிறார். அப்போ நம்ம தேவ சமூகத்துல காத்திருக்கிறவர்களாக மாறுவோம். அடுத்ததாக நம்மளை சுற்றி இருக்கிறவர்களிடத்திலிருந்து நமக்கு சாட்சி அவசியம். நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்மளுடைய அக்கம் பக்கத்தினர் நம்மளை குறித்து சொல்லுகிற சாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி சாட்சியாய் வாழ்கிற அனுபவம் தேவன் நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து நம்ம சாட்சியை பெறணும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம இந்த நாட்களில் சாட்சியாய் வாழணும்னா தெய்வீக சுபாவம் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். தெய்வீக சுபாவம்
அப்படின்னா என்ன? மிக மிக தாழ்மையாக இருப்பது, தாழ்மையுள்ள எண்ணங்களை தாழ்மையாய் நடந்து கொள்வது, அன்பாய் பேசுவது, பழகுவது, இப்படிப்பட்ட தன்னை குறித்து மற்றவர்களை பார்க்கும் பொழுது தன்னை விட மேன்மையாக எண்ணுகிற ஒரு அனுபவம் இருந்தால் மட்டும்தான் நம்ம சாட்சியாய் வாழ முடியும். இப்படி தெய்வீக சுபாவத்தினால நம்ம நிரப்பப்படும் பொழுது நாம சாட்சியாய் வாழ முடியும். அப்ப இப்படி தெய்வீக சுபாவத்தினால நம்ம நிரப்பப்படணும்னா தேவ பலன் தேவை. தேவ பலன் தேவை அப்படின்னா தேவ அன்பினால நம்மளுடைய உள்ள நிரப்பப்படணும். அப்ப தேவனோடு உறவாடுகிற ஒரு அனுபவத்தை இந்த நாட்களை கர்த்தர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்ப தேவன் நம்மளை இந்த புதிய நாளின் காலை வேளையில அவருடைய பலத்தினால கர்த்தர் நம்மளை நிரப்ப விரும்புகிறார். அவருடைய பலனை தருவதற்கு அவர் ஆயத்தமா வந்திருக்கிறார். யாரெல்லாம் என் கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களோ அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் இந்த நாட்கள்ல புதிய பலனை தரப்போகிறார். இந்த நாட்கள்ல நீங்கள் விரும்பி காரியங்களை வாஞ்சிக்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். இந்த புதிய நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக கர்த்தர் மாற்றப் போகிறார். ஒரு தேவ பலன் நமக்குள்ள இருந்தா எவ்வளவு ஒரு ஆனந்தமான ஒரு சம்பவம். நமக்கு ஒரு ஃபீவர் வரும்போது, நம்ம பலவீனப்படும் போது ஹாஸ்பிட்டல் போறோம், நமக்கு ஒரே ஒரு பாட்டில் சலைன் ஏத்துறாங்க, ட்ரிப் ஏத்துறாங்க. இதை ஏற்றும் பொழுதே நமக்கு அதிகமான பலன் உண்டாகி நம்மளுடைய வேலைகளையும் நம்மளுடைய கடமைகளையும் நம்ம செய்வதற்கு நமக்கு அந்த ஒரு சின்ன பாட்டில் ட்ரிப்பே நமக்கு அவ்வளோ பலன் தருமானால் இந்த உலகத்துல நம்மளுடைய ஆயுசு நாள் முழுவதும் ஓடி முடிக்க கர்த்தருடைய பலன் மிகுந்த அவசியமா இருக்கிறது. ஒரு நாள் 2 நாள் அல்ல. நம்மளுடைய ஓட்டம் ஆயுசு முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்காக ஓடணும், கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்பி நின்று ஓடணும். அதுவும் நம்மளோட இந்த பெண்களாகிய ஒவ்வொருவரும் அதிகமாய் தேவனை நேசிக்கக்கூடியவர்கள் இருக்கணும். இந்த நாட்கள்ல தேவன் நம்ம கிட்ட அதிகமா எதிர்பார்ப்பது அவருடைய அன்பினால நம்ம நிரப்பப்படணும். தேவனை நேசிக்கக்கூடிய இருதயம் நமக்குள்ள வேணும். அதிகமாய் தேவனோடு நெருங்கி பழகுற ஒரு அனுபவம் வேணும். இந்த நாட்கள்ல நம்ம தேவனை விட்டு தூரம் போகவே கூடாது, நெருங்கணும். தேவனோடு நெருங்குகிற அனுபவம் நமக்குள்ள வரணும். காலம் கடைசியா இருக்கு, உலகத்துல என்னென்னவோ நடந்துட்டு இருக்கு. நம்ம இதெல்லாம் மனதில் வைத்து தேவனோடு நெருங்குகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் இந்த புதிய நாள்ல காலை வேளையில உங்களோடு எதிர்பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் தேவன்கிட்ட நெருங்கி வரீங்களோ அவர்களுக்கெல்லாம் புதிய பலன் உண்டாக போகிறது. இப்பொழுது நீங்க என்னோடு கூட இணைந்து செபியுங்கள், நீங்க என்னோடு கூட இணைந்து ஆராதியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை தருவார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? ஐசப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜா, உம்முடைய பலத்தினால் இடை கட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரப்பா. யா உம்முடைய பலத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க விரும்புகிற அப்பா தெய்வீக சுபாவத்தை பெண்களாகிய ஒவ்வொருவருக்குள்ள கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அப்பா அந்த உலகத்துல நாங்க எதையும் கொண்டு போறதில்லை என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் ஜீவிக்க, நான் என்னுடைய ஜீவித ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி முடிக்க தேவ பலத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நல்லவர், வல்லவரப்பா. எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர் நீர் ஒருவர் மாத்திரம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய பலன் விசேஷமானது, உம்முடைய பலன் மகத்துவமானது. ஹல்லேலூயா. உம்முடைய பலன் எங்களுக்கு அடைக்கலமானது ராஜா. அப்பா உம்முடைய உன்னதமான பலத்தினால ஒவ்வொருவரை இதை பார்த்து கொண்டு ஐயா எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் உம்முடைய அன்பினால நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ பலத்தினால இடை கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இருதயத்தின் ஆழத்துல காணப்படுகிற வேதனைகள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், அசதிகள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும் ராஜா. புதிய பலன் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தருடைய பலன் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தேவ பலன் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையிலையும் அப்பா சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்துல உண்மை உத்தமமாய் மனத்தாழ்மையோடு, அன்போடு, பொறுமையோடு, சாந்த குணத்தோடு நாங்கள்
சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க இந்த நாள்ல எங்களுக்கு உங்களுடைய பலத்தினால இடை கட்டுவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த புதிய நாள்ல உங்களுடைய பலன் எங்களை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க எங்க கூட இருந்தா போதும் ராஜா. உங்களுடைய பலன் எங்க கூட இருந்தா போதும்பா. நாங்க எதையும் சாதிப்போம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை அறியாமல் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நல்லவராய், வல்லவராய், கிருபையுள்ளவராய், போதுமானவராய், சர்வ லோகத்தையும் உண்டாக்கின சக்கராதிபதியாய் நீரே ஒவ்வொருவரோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பினால நிரப்பும்படியாய், ஒவ்வொருவருடைய உம்முடைய பலத்தினால இடை கட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பலவீனமாய் காணப்படுகிற ஒவ்வொருவரை பலப்படுத்துவீராக. என்னால ஜெபிக்க முடியலையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா ஜெபாவினால கர்த்தர் கட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். காலம் கடைசியா இருக்கிறபடினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உங்க சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பயத்தை புறம்பே தள்ளுகிற அப்பா அந்த தெய்வீக அன்பினால நிரப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்தை குறித்ததான பயங்கள் மாறட்டும். வாழ்க்கையை குறித்ததான பயங்கள் மாறட்டும். எல்லா அந்தகார வல்லமைகளும் நீங்கி போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கால வேளையில உம்முடைய புதிய பலத்தினால கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக ராஜா. இந்த நாள் உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் அமையட்டும் அப்பா. நீங்க தாமே கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். மறுபடியும் நம்ம ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நன்றியோடு அந்த பாடலை பாடுவோமா? ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. இந்த நாளின் ஆசீர்வாதங்களுக்காய் ஜெபிக்கிறோம். உங்க பிள்ளைகள் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பீராக. செய்கிற வியாபாரங்களை ஆசீர்வதிப்பீராக. அப்பா படிக்கிற படிப்பை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தேவ சமூகம், தேவ கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருந்து தாங்கி வழி நடத்தட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அடுத்ததாக நம்ம இந்த நாளில் முக்கியமாக பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்காக ஹெவன் டிவியின் வாயிலாக நாங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவரும் கண்களை மூடி எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த வருடத்தை உங்களுக்கு அதிகமாய் நன்மை நாள் முடிசூட்டுவாராக. ஹல்லேலூயா. அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள், அனைவருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்களை ஹெவன் டிவியின் வாயிலாக நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஜெபிப்போமா இப்பொழுது? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் அப்பா. இந்த நாள்ல பிறந்த நாள் காண்கிற, திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. புதிதாக இதை பார்த்து கொண்டிருக்கிற யாருக்காவது பிறந்த நாள், திருமண நாள் இருந்தால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம்.
நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்கிறான் என்று சொல்லப்பட்டது போல கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களை ஆசீர்வாதமாய் விசேஷமான நாளாய் கர்த்தர் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிறந்த நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் தங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிறந்த நாள்களை காணவும் அப்பா மகிழ்ச்சியோடு தங்களுடைய வாழ்க்கையை நடத்தவும் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். சுகபலன் ஆரோக்கியத்தோடு வாழ உதவி செய்யுங்கப்பா. எந்த ஒரு தீமையை நேரிடாதபடி உங்க இரத்த கோட்டைகளை கர்த்தர் ஒவ்வொருவரை மூடி மறைத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பிள்ளைகளுடைய கர்த்தாவே இந்த பிறந்த நாள் ஆசீர்வாதமான வருடமாக மாறட்டும். அநேகருக்கு இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆசீர்வதிங்கப்பா. கனி கொடுக்கிற ஜீவியம் செய்ய உதவி செய்யுங்க. பலப்படுத்துங்க, ஆரோக்கியப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அடுத்ததாக நம்ம திருமண நாள் காண்கிறவர்களுக்காக ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. இயேசப்பா நெஞ்சோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில அப்பா அபரிதமான சமாதானமும் சந்தோஷம் நிரம்பி வழியும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த நாட்கள்ல அப்பா எத்தனையோ குடும்பங்கள்ல ஒன்றாக இருக்கிறாங்க, ஆனா மனது வேறுபட்டு காணப்படுது, கருத்து வேறுபாடுகள் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட அனுபவங்கள் எதுவுமே உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரக்கூடாதுப்பா. சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ உதவி செய்யுங்க ராஜா. இந்த குடும்ப வாழ்க்கையில எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். உங்க பிள்ளைகள் ஒரு நாளும் குறைவு என்று சொல்வதற்கு இடமில்லாமல் கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாக்கி ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. இவர்கள் இன்னும் அநேக திருமண நாள்களை கண்டு களி கூற உதவி செய்யுங்க. இவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். இவர்களுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தொடர்ந்து தெய்வ சமூகம் கூட இருக்கட்டும். இந்த நாள் இந்த வருடம் இவர்களுக்கு முழுவதுமாக ஆசீர்வாதமாய் அமையட்டும். இவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் ராஜா. எல்லாவற்றையும் உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அடுத்ததாக நம்ம முக்கியமாய் ஜெபிக்க போகிறோம் ஒரு காரியத்துக்காக. நம்ம ஹெவன் டிவியின் வாயிலாக நேபாள் தேசத்துல எத்தனையோ நன்மைகள் செய்துட்டு இருக்காங்க. விதைகளை விதைச்சிட்டே இருக்காங்க. இந்த விதைகள் விளைந்து கனி கொடுத்து பல விதைகளை இன்னும் விதைக்கிறதுக்கு கர்த்தர் தாமே உதவி செய்யணும். உங்களால் இயன்றதை செய்யும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஹெவன் டிவியின் வாயிலாக செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களையும், கல்வி ஊழியம் இருக்கு, மருத்துவ ஊழியங்கள் இருக்கு, இன்னும் எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கு. கர்த்தர் தாமே இது எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கணும். அதற்காக நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நெஞ்சோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. இயேசப்பா நெஞ்சோடு துதிக்கிறோம். நாங்கள் எங்களோட ஹெவன் டிவிக்காய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இது நீங்க தந்த தரிசனம் ராஜா. இந்த தரிசனத்தை கடைசி வரைக்கும் அப்பா கர்த்தர் கூட இருந்து நடத்தி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர் அப்பா. எத்தனையோ பிள்ளைகளுக்கு கர்த்தாவே மருத்துவ செலவுகள் அப்பா, பள்ளி கல்வியின் அனுபவங்கள் அப்பா கொடுக்கப்படுகிறது ராஜா. இதற்கான அத்தனை தேவைகளை என் தேவன் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அநேக விதைகள் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நற்செய்தியின் பணிகள் கர்த்தாவே நேபாள் தேசத்திற்கு போய் கொண்டிருக்கிறது. இன்னும் அநேக ஜனங்கள் அங்க ரட்சிக்கப்படவும் கர்த்தருக்குள்ள வரவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மருத்துவத்திற்காய் காத்திருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர்களுக்கு நல்ல முறையில மருத்துவ பணிகள் செய்யப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதற்காக உதவிக்கரம் நீட்டுகிற அநேக கரங்களை கர்த்தர் எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக இதுவரைக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நல்லவராய் வல்லவராய் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா. கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த தரிசனத்துல கர்த்தாவே ஸ்தோத்திரம் இன்னும் அதிகமாய் அப்பா அநேகர் இணைந்து செயல்பட, தேவராஜ்யத்தை இணைந்து கட்ட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எத்தனையோ குழந்தைகள் கல்வி அறிவில்லாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் கல்வி பணி தொடரட்டும் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. துதிக்கிறோம் அப்பா. இன்னும் எத்தனையோ தேவைகள் காணப்படுகிறது அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொரு கர்த்தாவே கிறிஸ்துமஸ் நேரத்திலும் அப்பா அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்வதற்கு கர்த்தர் வழிவாசல்களை திறந்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஹெவன் டிவி இன்னும் அநேக தேசங்களுக்கு கர்த்தர் எடுத்து செல்லும்படியாய் தரிசனத்தை கர்த்தர் விரிவாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க ராஜா. விசேஷமாக மேத்யூ பிரதருக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவரை பலப்படுத்தும்படியா இன்னும் அநேக தேசங்கள்
தேசங்களுக்கு கர்த்தர் எடுத்து சென்று ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவ கிருபைக்குள்ளாய் மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.